ஹாய் மக்களே, இன்றைக்கி டுடே பொள்ளாச்சி ஏன் போகிறேன்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் ஒரு ஃபார்ச்சுனர் போட்டிருந்தோம். 2018 மாடல் ஆட்டோமேட்டிக். அந்த வண்டி பார்த்துட்டு கஸ்டமர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நேராக வாங்க தம்பி, கஸ்டமர் யூகேங்க, நேராக வாங்க, நான் மெக்கானிக்கை தாட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வண்டி இந்த வண்டி தாங்க. பொள்ளாச்சி வந்துவிட்டோம், மெக்கானிக்கும் வந்துட்டாங்க, எல்லாமே செக் பண்ணிட்டோம். நான் எப்படி ப்ராப்பராக செக் பண்ணுவேங்கிற ஒரு சின்ன டெமோ வீடியோ போட்டிருக்கேன், அதை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். வண்டி நினச்ச மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. 2017-18 சிங்கிள் ஓனர், 140 ஓடி இருந்துச்சு. சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. 4 டயருமே நான் சொன்ன மாதிரி 95% இருந்துச்சு. ஃபுட் ஸ்டாப் போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்குது. பேக் பம்பர் வந்துடும், இப்போ போடலை, டெலிவரி அப்போ போட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாருங்க. வண்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. 4 டோர்லேயும் ஒரு சின்ன புள்ளி இருக்குங்க. 4 புள்ளி இருந்துச்சு 4 டோர்லேயுமே, மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. வண்டி சூப்பராக இருக்குது. இதுதான் ஒரிஜினல் கலருங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டு. இந்த மாடலுக்கு இந்த கலர் தான் வரும். நல்லா இருந்துச்சுங்க. நான் நினச்சி பார்த்ததை விட நல்லா வச்சுருந்தாங்க. நான் சின்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 7000 கிலோமீட்டருக்கு அடுத்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. 1,44,000 கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நீ 1,51,000 கிலோமீட்டர் நம்ம பண்ணால் போதுங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள், சூப்பராக வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன வேலை கூட கிடையாது, நீட்டாக இருந்துச்சுங்க. ஏசி எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. நாங்கள் இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போவோம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதையும் ஜெனியூனாக இருக்குங்க, நல்லா இருந்துச்சுங்க. ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபோம் வாஷ் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. ஃபோம் வாஷும் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க டெலிவரி அப்போது. சரி பண்ணி கொடுத்துருங்க நான் சொல்லிட்டாங்க. பெரிய விஐபியோடது, நம்ம பேர் சொல்ல விரும்பல. சூப்பராக வச்சுருக்காரு, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்டர் சைஸ் செக் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு இன்டீரியர் பாருங்கள், ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லைங்க. பிராண்ட் நியூ வெஹிக்கிள் மாதிரி அப்படி நல்லா இருந்துச்சுங்க. ஒரிஜினல் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் தான் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக வச்சுருந்தாங்க. பாடி லைன்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் பாடி லைன்லாம் பார்க்கணும். டோர் லைனில் அது இப்படி தான் செக் பண்ணுங்க. சுற்றி நான் காமிக்கிறேன் இல்லைங்க, அதெல்லாம் தான் டோர் லைன் செக் பண்ணுற லைனுங்க. வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது, பெயிண்டிங் டச்சப் அந்த மாதிரி எதுவும் இல்லை. டேரெக்டாக ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணிட்டோம். 1,43,000 கிலோமீட்டர் கரெக்டாக ஓடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சர்வீஸ் பண்ணி 1000 கிலோமீட்டர். அண்டர் சேஸ் செக் பண்ணிடலாம். அண்டர் சேஸ் எப்போவுமே இப்படி தாங்க செக் பண்ணுவோம். ஏதாவது ஒரு கேரேஜில் கொண்டு போய் வச்சுட்டுங்க, கீழே போய் நாங்கள் அண்டர் சேஸ் எதாவது ஆயில் லீக்கேஜ் இருக்கா, அண்டர் சேஸில் எதாவது ரஸ்ட் எதாவது ஃபார்ம் ஆகிருக்கா, இல்லை சைலன்ஸில் எதாவது ஓட்டாக இருக்கா, எல்லாத்தையுமே செக் பண்ணிடுவாங்க. அண்டர் சேஸ் இதில் ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஏன்னா இரும்பு சேஸு, அதனால் எதுவுமே ஆகாதுங்க. துரு கூட பிடிக்காது. இதுக்கெல்லாம் ஒரு 10 வருஷம் ஆகணுங்க. 10 வருஷத்துக்கு மேலே ஆனால் தான் துருவே பிடிக்கும். அண்டர் சேஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது, நல்லா இருக்குங்க. இன்ஜினில் போய் ஆயில் லீக்கேஜ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணோம். ஆயில் லீக்கேஜ் எல்லாமே செக் பண்ணிட்டோம். ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இல்லை, நீட்டாக வச்சுருக்காங்க, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. செக் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் வந்து மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்திருந்தாருங்க. அவர் யூகேயில் இருக்கிற கஸ்டமர். அவங்க சொந்தக்காரங்களை தாட்டி விட்டுட்டு, சொந்தக்காரங்க கூட 2 மெக்கானிக் தாட்டி விட்டுருந்தாங்க. மெக்கானிக்கும் செக் பண்ணாங்க. உங்களுடைய சார்புக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, என் சார்புக்கு நான் செக் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டேன். மெக்கானிக் ஒன்றும் தெரிலங்க. இன்ஜின் சவுண்டை கேட்டுட்டு, இது என்ன இப்படி சவுண்டு கேட்குதுங்கிறார். டொயோட்டோ சவுண்டு அப்படி தான் இருக்கும். கேட்டால் டைமிங் செயின் சவுண்டுங்கிறாரு. 1,40,000 கிலோமீட்டரில் டைமிங் செயின் சவுண்டு வந்துருதுன்னு டொயோட்டோவில் சொன்னால் டொயோட்டோக்காரன் அடிச்சே ஓடுவேன் என்னைய. சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்க வண்டி. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பரவாயில்லைங்கன்னான்ட்டு ஃபோன் பண்ணி யூகே கஸ்டமர்கிட்ட நான் பேசிட்டேன். சார் அவங்களுக்கு வண்டி பார்க்க தெரில, செக் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க சார், உங்களுக்கு அவங்க சொல்கிறதான் நியாயம்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனைனா எனக்கு வேறு கஸ்டமர் இருக்காங்க, நான் கொடுத்துக்கிறேங்க சார் அப்படின்னு. தம்பி அவங்களுக்கு சும்மா ஃபார்மாலிட்டி தான் வர சொன்னேன், நீங்களே பார்த்து முடிச்சுடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் முடிச்சோம். டெஸ்ட் ட்ரைவ் போகலான்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தோங்க. நம்ம அண்ணன் தான் நல்லா சப்போர்ட் பண்ணார் நமக்கு. ரொம்ப நன்றிண்ணா. வீடியோலேயே சொல்கிறேன், அங்கேயும் சொல்லிட்டேன், இங்கேயும் சொல்கிறேன். A to Z எல்லாமே. நான் பெரிய விஐபிங்களா, இவர் மூலிமா தான் கொஞ்சம் மூவ் பண்ணோம். கொஞ்சம் பேசி வாங்கித்தாங்க அப்படின்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீட்டாக வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு தெரிஞ்சவர்னால ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். போகும்போது டெலிவரி எடுக்கும்போது ரொம்ப அவசரமாக எடுத்துகிட்டு போனோம். கோச்சுக்காதீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு நாள் பேசலாம். ஏன்னா இன்னொரு கஸ்டமர் அங்கே வெயிட்டிங்கு கோயம்புத்தூரில், அதனால் சரியான அவசரத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி வண்டியை பார்த்துட்டோங்க. வண்டியை பார்த்துட்டு ஓகே பண்ணிவிட்டு ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் ஒரு 1 lakh rupees அட்வான்ஸ் போட்டாங்க. அப்புறம் ஒரு 3 days கழிச்சு நாங்கள் மீதி பேலன்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி தான் பேசினோம். அதனால் ஓகேன்ட்டார். அட்வான்ஸ் பண்ணோன்னே வண்டி எடுத்து ஓட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுங்க. இவர் தான் அவங்க சொந்தக்காரங்க, இவங்க 2 பேரும் மெக்கானிக்குங்க. நீட்டாக ஓட்டினாருங்க. இங்கே டொயோட்டோ ஹில் கேம்ப் போட்டிருக்காங்க, அங்கேயே விட்டுட்டாருங்க. விட்டு செவுத்துலையெல்லாம் ஏற்றி காமிச்சிட்டாரு. சஸ்பென்சர் பார்த்துக்கங்க தம்பி அப்படின்னு.
ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஓட்டுறேன்னே, உட்காருங்க நான் ஓட்டுறேன், ஒன்று நான் ஓட்டி காமிக்கிறேன் அப்படின்னாரு. அதனால் அண்ணனே ட்ரைவ் பண்ணாருங்க. அவரும் ஓட்ட சொன்னார். சரி நீங்களே ஓட்டிட்டீங்க அப்புறம் என்ன அப்படின்ட்டு. வண்டி சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு சின்ன வேலை கூட கிடையாது, பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி இருக்குங்க. நம்ம எப்படி வீடியோவில் காமிக்கிறோமோ அதே மாதிரி தான் எப்போவுமே கார் இருக்கும். மாற்றமே இருக்காது. வீடியோவில் ஒரு மாதிரியும் நேரில் ஒரு மாதிரியும் எப்போவுமே மாற்றம் இருக்காது. செகண்ட் ஹேண்ட் காரு இப்போவும் சொல்கிறேன், பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல காராக வாங்குங்க. போய் பாலும் குப்பை 1 லட்சம் 2 லட்சம் அப்படி போய் விழுகாதீங்க. ஒரு 3 லட்சம் 4 லட்சத்தில் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கக்கூட வண்டியாக பொறுமையாக எங்களை மாதிரி ஒரு நல்ல எப்படி சொல்கிறது எல்லாமே செக் பண்ணி எடுக்கிறவங்கள்ட்ட பார்த்து எடுங்க. எல்லாத்துலேயும் போய் ஏமாறாதீங்க தயவுசெய்து. அதை நான் சொல்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. வண்டி சூப்பராக செக் பண்ணிட்டோம், எல்லாமே செக் பண்ணிட்டோம், ப்ராப்பராக இருந்துச்சு, எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. வண்டிக்கு அட்வான்ஸும் பண்ணிட்டாங்க. 1 லேக் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் தான் ஓட்டி பார்த்தோம். A to Z எல்லாமே ஓட்டியாச்சு. 120 130 வண்டி போகுதுங்க. நான் உங்களுக்கு அது ஸ்பீடா மீட்டர் காமிக்கிற பாருங்க. வேறு ரோட்டில் இந்த ரோட்டில் ஓட்டல, வேறு ரோட்டில் ஓட்டினா உடனே தமிழ்ச்செல்வன் ஒருத்தர் அறிவேலி உடனே இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க கார்லேயும் பாரு. அதனால் நான் வேறு ரோட்டில் ஓட்டி காமிச்சதை நான் காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக ஓட்டினாருங்க. 140 அசால்ட்டாக போகுது. ஒரு சின்ன நாய்ஸ் கூட கிடையாது இன்ஜினில். ஹில் கேம்ப் ஆரன் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேக் பம்பர் ஃப்ரண்ட் பம்பர் இருந்துச்சு. கஸ்டமர் ஃப்ரண்ட் பம்பர் வேணான்னு சொல்லிட்டாங்க, பேக் பம்பர் மட்டும் போதுன்ட்டாங்க. ஃபுல்லாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி நீட்டாக நிறுத்திட்டோங்க. அப்புறம் பேமெண்ட் பண்ணிவிட்டுங்க. நம்ம 1 லேக் அட்வான்ஸ் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அவரை 2 days டைம் கேட்டிருந்தோம், 2 days 3 days. அதுக்குள்ளே ஃபுல் பேமெண்ட் நாங்கள் அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோங்க. ஃபுல் அமௌண்ட்டுமே பாருங்கள். 130 போகுது வண்டி. சூப்பராக இருந்துச்சு. ஒரு சின்ன நாய்ஸ் கூட கிடையாது. வண்டி எங்கேயுமே உதறலை, அவ்வளோ நீட்டாக இருந்துச்சுங்க. வண்டி ஆட்டோமேட்டிக்குங்க. ஃபுல் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் சின்ன மாமனார் தான் வருவாருங்க, அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக கொடுக்கணும், அதனால் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்களும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கோசரம் எங்கள் திருப்பூர் வர சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே காயத்ரி ஹோட்டலில் புக் பண்ணிவிட்டுங்க. அவங்க 1 day ஸ்டே பண்ண சொல்லிட்டு மறுநாள் காலையில் கிளம்பலான்ட்டு சனிக்கிழமை காலையில் கிளம்புனாங்க. சனிக்கிழமை காலையில் எல்லாமே ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு 50,000 மட்டும் கட்டினா போதும், கார் டெலிவரி எடுத்துக்கலாம். அந்த ரேஞ்சில் கொண்டு போய் நிறுத்திட்டோம். கஸ்டமர் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. கஸ்டமர்னால் இந்த கஸ்டமர் இல்லை, அந்த கஸ்டமர் வரக்கு கார் எடுத்துகிட்டு போனவங்க புக்கு கொடுக்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. நாங்கள் வந்துவிட்டோம். காலையில் வெள்ளணுமா எல்லாம் ரெடியாகியாச்சு, கிளம்பியாச்சுங்க. பொள்ளாச்சி கிளம்பிட்டோம். சூப்பராக சரியான விலைங்க, நல்ல விலை. கஸ்டமர் கேட்டிருந்தது 29,50,000 வண்டி ரேட்டு சொல்லியிருந்தாருங்க. ஆனால் நம்ம எவ்வளோக்கு வாங்கணும் தெரியுங்களா? 26,50,000 வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா, நம்ம 3 லட்ச ரூபா கம்மியாக வாங்கியிருக்கோம். 29,500 கம்மி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒவ்வொரு ஆண்டு பேசி கொஞ்சம் பண்ணி கொடுங்க, வெளிநாட்டிலேருந்து கஸ்டமருங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பேமெண்ட் உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு ஓகே சொல்லிவிட்டு ரொம்ப சங்கடப்பட்டார். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக பண்ணி கொடுத்தாருங்க. அந்த சைடு பாதகம் இல்லை, இந்த சைடு பாதகம் இல்லை, கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோங்க. இவர் தான் சின்ன மாமனாருங்க. வண்டி பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டார். பாரு நான் நினச்சேன்டா, எனக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரி தான் நீ சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யூகேலேருந்து அவர் சர்ப்ரைஸ் பண்ணார் காருக்கு. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டுங்க. எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுறக்கு டெலிவரி ஃபார்மு, டிஓ செட்டு, வண்டி வெளியே எடுத்து போட்டுங்க. டிஓ செட்டு ரேட்டு செட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு வண்டி முடிச்சாச்சுங்க. இந்த வண்டி முடிக்க சென்னையில் ஒரு கஸ்டமருங்க, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியாதவங்க, ஏதோ சின்ன ப்ராப்ளம். நம்மகிட்ட ஹோண்டா ஜார்ஜ் போட்டிருந்தோம், நேற்று வீடியோவில் போட்டிருப்போம். அந்த ஜார்ஜ் வீடியோ பார்த்துட்டு சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் அங்கேருந்து பஸ் பிடிச்சி சென்னை நாங்கள் போகவே இல்லை. சென்னையில் என்னுடைய டீலர் மூலிமா அங்கே நாங்கள் நிற்க வச்சு அவங்கள வர சொல்லி, காரை கொண்டு உடம்பு சரியாதவங்க கொஞ்சம் காரை கொண்டு போய் நேர்லேயே காமிங்கன்ட்டு அங்கேருந்து வர சொல்லி அந்த கார் 3,95,000 நம்ம போட்டிருந்தோம். அந்த ஜார்ஜ் 3,50,000 விலை முடிஞ்சிச்சுங்க. கையெடுத்து கும்பிட்டாங்க அவங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்கள் நல்ல கார் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. நான் சென்னைக்கே போகலைங்க, அங்கேயே ஆள் இருந்தாங்க, அங்கேயே முடிச்சு கொடுத்தோம். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அம்மா, தம்பி நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் தம்பி, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள் ஜிபே நம்பர் கொடுங்கன்னு ஓரியாண்டு கேட்டு வாங்கினாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் ஓரியாண்டு கேட்டு வாங்கி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வெளியூர்லேருந்து அத்தனை பேர் வரீங்க. நேற்று ஒரு எர்டிகாக்கு வந்திருந்தீங்க, கொஞ்சம் பிடிக்கலையே, நீங்கள் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டேன். வேறு எர்டிகா கண்டிப்பாக பார்த்து தருவாங்க. வண்டியில் எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறம் டெலிவரிக்கு நின்ட்டாங்க. நம்ம அண்ணன் தான் ஒயிட் ஷர்ட் போட்டுக்காருங்க. A to Z எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. பொள்ளாச்சி கிங்கனே சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. 29 லட்சம் சொல்லி 26 லட்சத்துக்கு முடிச்சு வாங்கி கொடுத்துருக்கேன். டொயோட்டா ஃபார்ச்சுனர். உங்கள் கனவை, உங்கள் ட்ரீம்ஸை பார்த்து யார் வேணாலும் சிரிக்கட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், மனம் தளராதிங்க, முன்னேறிக்கிட்டே இருங்க.
நான் அப்படி தான் முன்னேறிட்டே இருக்கிறேன். இப்போ நம்மகிட்ட 1500 டீலர் இருக்காங்க தமிழ்நாடை சுற்றியும். 250 பேர் எனக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னையை மீறி எங்கேயுமே கார் போகிறது கிடையாது. எந்த ஊர்லேயா இருந்தாலும் என்கிட்ட கார் கேட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. புது வண்டியிலேருந்து பழைய வண்டியிலேருந்து எல்லாமே என்கிட்ட சஜஷன் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார் கஸ்டமர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. யூகேலேருந்து எனக்கு வீடியோ கால் பண்ணி ரொம்ப சந்தோஷன்ட்டு 2-3 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க.